அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்னன்னா, மஸ்ஜித் நவாபிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனல் ஷோரூம் வந்துட்டு இருக்கு. நீங்க கேட் நம்பர் 369க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங் பார்க்கலாம். அதுக்கு கீழே தான் இந்த எக்ஸிபிஷனல் ஷோரூம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை உம்ரா வரப்போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி என்ன இந்த எக்ஸிபிஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல எழுதப்பட்ட குரானுடைய நகல்கள், அது மாதிரி மக்கா, மதீனா, துர்க்கி, எகிப்து இந்த மாதிரி நாட்டில் எழுதப்பட்ட குரானுடைய அசல் பகுதியுமே வந்துட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படி எல்லாம் பாதுகாத்தாங்க, எது மூலமா பாதுகாத்தாங்க, பழைய காலத்துல யூஸ் பண்ண பெட்டி, குரான் எழுதுறதுக்கு பயன்படுத்தின பேனா, மை, சின்ன சின்ன திங்ஸு, அப்புறம் காலிகிராஃபி, அப்புறம் சின்ன மினி குரான்ல இருந்து பெரிய குரான் வரைக்கும், அப்புறம் இந்த மிருகத்துடைய தோல்லையா இருக்கட்டும், கம்பளி போர்வையிலையா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த காலத்துல எப்படியெல்லாம் வந்துட்டு குரானை வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்டராக்டிவ் டிஸ்பிளே மூலமா நம்ம அந்த குரானுடைய எழுத்துக்களை நல்லா ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி குரான் பத்தின நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதுவுமே ஃப்ரீயா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நாங்க ஃபஜர் டைம்ல போனனால எங்களால உள்ள போய் பார்க்க முடியல. நீங்க கண்டிப்பா ஆஃப்டர் 9 o'clock 10 o'clock மேல போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.